ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயே எப்படி நல்லா தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சதை அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் வந்து கீறி விட்டு சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா எண்ணெயில் வதங்கும் போது பச்சை மிளகாய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இது போட்டதுக்கப்புறம் அதுவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். 5 தக்காளி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நல்லாமே வதங்கி வந்துடும். இப்போ அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வரணுன்னாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் நல்லா சீக்கிரம் நல்லா மையாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதினா தலையும் மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வந்து எல்லாத்தையும் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் புது குக்கரில் தான் செய்கிறேன். இது வந்து லக்ஷ்மி பிராண்டு. இது வந்து ப்ரெஷர் பேன் வாங்கியிருக்கிறேன். இதை ஃபஸ்ட் டைம் வந்து தக்காளி சாப்பாடு தான் செய்கிறேன். நீ இந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்டா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ புதினாவும் மல்லித்தலையும் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு தக்காளி ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் எல்லாமே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மிளகாத்தூள் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 டம்ளர்னால் 1/2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியான அரிசி. இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1.5 டம்ளருக்கு நான் வந்து 1.5 செம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். எங்கள் செம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியோட டம்ளர் அளவு தான் வரும். அதனால் நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 செம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்து இப்போ மறுபடியும் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இப்படி கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்வே என்னாலும் எதிர் நீச்சல் தானே, வருத்தம் கொண்டேனே வாடாதே வீணே, என் பாட்டுதான் செல்வாக்கதான் எப்போதும்.